Hi friends, welcome to Creative Designers. இன்னைக்கு நாம silver aari work blouse பண்ணலாம். First அதுக்கு silver zari threadல double layer chain stitch பண்ணிக்கலாம். அது பக்கத்திலே silver sugar beads ஒரு layer stitches பண்ணிக்கலாம். Next pearl bead ரெண்டா stitches பண்ணிக்கலாம். திரும்ப sugar beads ஒரு layer stitch பண்ணிட்டு அந்த லைனை complete பண்ணிட்டேன். இப்போ 1/2 inches gapல glue apply பண்ணிட்டு diamond cut stones paste பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஷைனிங்கா இருக்கும். இப்போ நீடில்ல anchor thread எடுத்துட்டேன். இப்போ எடுத்த இடத்துல திரும்ப நீடில்ல இன்சர்ட் பண்ணிட்டு கொஞ்சமா கேப் விட்டு அந்த இடத்துல ஒரு லாக் பண்ணிடலாம். இது lazy daisy stitch இது. இப்போ திரும்ப சேம் இதே மாதிரி ரைட் சைடுலயும் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். திரும்ப லெஃப்ட் சைடுலயும் இதே மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிட்டு அந்த லைன் ஃபுல்லா சேம் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ளாரோட மொட்டு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம glue apply பண்ணிட்டு திரும்ப அந்த stones paste பண்ணிக்கலாம். திரும்ப மேலேயும் அதே மாதிரி beadwork ஒரு layer stitch பண்ணிருக்கேன். சென்டர்ல crystal stone place பண்ணிட்டு அத stitches பண்ணிக்கலாம். அடியில holes இருக்கும். நம்ம இந்த மாதிரி நீடில்ல நார்மல் நீடில்ல thread எடுத்துட்டு stitches பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அத சுத்தி sugar beads stitches பண்ணிக்கலாம். sugar beads ரெண்டு layer stitch பண்ணிட்டு இப்போ pearl bead ஒரு layer stitch பண்ணிக்கிறேன். திரும்ப sugar bead ஒரு layer stitch பண்ணிட்டு stones paste பண்ணிக்கலாம். stones பக்கத்துல sugar beads ஒரு layer stitch பண்ணிட்டு இப்போ pearl bead stitch பண்ணிக்கிறேன். pearl bead ரெண்டு layer stitch பண்ணிட்டு sugar beads ஒரு layer stitch பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம ஸ்டார்டிங்ல பண்ண மாதிரி thread work இந்த இடத்துலயும் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு thread work மேலயும் நம்ம இந்த மாதிரி glue apply பண்ணிட்டு stones paste பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் நீடில்ல 3 beads எடுத்துட்டு இந்த மாதிரி place பண்ணிட்டு இப்போ சென்டர் beadல ஒரு லாக் பண்ணிடலாம். இது arc shapeல கிடைக்கும். சேம் இதே மாதிரி நம்ம அந்த circle ஃபுல்லா ரெடி பண்ணிக்கலாம். இந்த இடத்துலயும் இந்த லைன்லயும் நம்ம சேம் அதே மாதிரி arc shape bead work பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் flat shape bead அங்கங்க ரேண்டமா place பண்ணிட்டு stitches பண்ணிக்கலாம். blouse-ஓட sleeve portion இப்ப complete ஆயிடுச்சு. இது blouse-ஓட back neck portion. sleeve portionல ஸ்டார்டிங்ல பண்ணல சேம் அதே work neck ஃபுல்லா கண்டினியூ பண்ணிருக்கேன். இது blouse-ஓட front neck portion. blouse-ஓட ஓவரால் வியூஸ் பாருங்க. ரொம்பவே அழகா இருக்கு இந்த சில்வர் work. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.